பாருங்கள், நாட்டு மாடு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆகுது. இது பிறந்து இப்போது இப்போ 3 கன்று போட்டுருச்சு. எங்கிட்ட வந்து ஒரு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்ரு, ஒரு வேலைக்கு 2 லிட்ரு கறக்குது. காலையில் 2 லிட்ரு, சாயந்தரம் 2 லிட்ரு. அது வந்து 3 காம்பில் கறக்குறோம். ஒரு காம்பு வந்து கன்றுக்குட்டிக்கு போயிடுது, விட்டுருவோம். மீதி 3 காம்பில் பார்த்திங்கன்னா நான் காலையில் 2 லிட்டரும் சாயந்தரம் 2 லிட்டரும் கறக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தீவனம் பார்த்திங்கன்னா பூசா மட்டும்தான் கொடுக்குறோம். பூசா அண்டு தீவன புல் மட்டும்தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல் சரியாக வந்துடுச்சு. இதனுடைய கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா மொதல் கன்றுக்குட்டி இது போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் கறக்க விடுறதில்ல. ஒரு காலையில் ஒரு 3/4 லிட்ரு, சாயந்தரம் ஒரு 3/4 லிட்ரு தான் கறக்கும். இது வந்து ஒரு செங்கன்று போட்டிருக்கு. இது வந்து அடுத்த கன்றுக்குட்டி. இதை வந்து நம்ம துவரப்படை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்கூர் இன மாடு, பர்கூர் இனம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து பிறந்து 2 வருஷம் ஆகுது. இன்னும் பல் வைக்கல. இப்போ சனைக்கு வந்திருக்கு. 2 முறை வந்துச்சு, நான் போடலை. ஆனால் அடுத்த முறை நாம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேங்கன்று. இது வந்து நல்லா வளரக்கூடியது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு புள்ளி அதிகமாக வரணும், சைக்கிள் வந்து அதிகமாக வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பார்த்திங்கன்னா வெறும் பூசா மட்டும்தான் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அண்ணா கூட சாணி வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு 50 கிலோ ஒரு 30 கிலோ சாணி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த 4 மாட்டிலேருந்து. கோமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் கோமியம் கிடைக்கிது. அந்த 5 லிட்டர் கோமியத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரம்மில் பிடிச்சி ஊற்றி வச்சு அதோட சாணியை கரைச்சி ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை பயிருக்கு நாங்கள் விடுறோம். அதன் மூலமாக ஒரு நல்ல பயிருக்கு ஒரு நல்ல உரமாக கிடைக்குது. நல்ல பயிர் வந்து நல்லா செழிப்பாக வளருது, இயற்கையை தாங்கி வளருது. அதை பார்த்திங்கன்னா பால் வந்து நல்ல எப்படி நல்ல வெண்ணெய் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். நல்ல புரோட்டீன், நல்ல சத்து அதிகமான பால் கிடைக்கும். இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா பிறந்து 6 மாதம் ஆகுது. இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே கை வைக்க கூடாது. நல்லா துள்ளி குதிக்கக்கூடிய கன்றுக்குட்டி. அடுத்து இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.